ஜானகி சஞ்சய் சொல்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ரகுராம் எடுத்த முடிவுனால சாரு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு சாருவை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதை கேட்டு வந்து மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரகுராம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்டேயும் ஜானகி கிட்டேயும். இந்த சாருவோட வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிட்டுட்டு முதல்ல வந்து உன் அண்ணன் அண்ணியை வந்து கிளம்பி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, சரி எதுக்கு நான் பேசணும் அப்படின்னோடனே, நான் சொல்கிறத முதல்ல கேளு, அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன், சாரு விஷயமா பேசணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிறாங்க. இந்த பக்கம் சாருவும் பத்மாவும் ஒரே குழம்புறாங்க. ஒரு வேளை அண்ணன் வந்து முடிவை மாற்றிருப்பாரோ அப்படின்னோடனே, தெரியல அவங்க வரட்டும், வந்தோன்னே பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும், நீ கவலைப்படாத சாரு அப்படின்னு சொல்லி பத்மா வந்து சாருக்கு தைரியம் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து வந்துடுறாங்க நம்ம மகாலிங்கம். வந்தோன்னே உட்காந்துட்டு, ஆமாம் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு பேசலான்ட்டு வர்றப்பயே வந்து சிவராமன் வந்து செம கோபத்தில் வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க. யாரை கேட்டு நீலாம் இந்த வீட்டுக்கு வர, உன்னெல்லாம் யார் கூப்பிட்டான்ட்டு வந்து நீ வந்துட்டு இருக்க, நீ பண்ண காரியத்தை பஞ்சாயத்தில் நான் இன்னும் மறக்கவே இல்லை, மரியாதையாக கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து மகாலிங்கம் வந்து ரகுராமை பார்த்தோன்னே, உங்கள் அண்ணன் தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பத்மா வந்து சொல்கிறாங்க. என்ன இவர் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கூப்பிட்றீங்க, என்ன இவரெல்லாம் வந்தால் நமக்கு சிக்கல் தான் வரும் குடும்பத்தில் அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நிமிஷம் அமைதியாயிரு, சாரும் இந்த வீட்டு பொண்ணுன்னு நான் வந்து எனக்கு மனப்பூர்வமாக வந்து ஏற்றுக்கிட்டேன்ல, அதுக்காகவாவது கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் சம்மந்தி சொல்கிறேன்னு தப்பான்னு வச்சுக்காதீங்க, சாரு வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, என்னது சம்மந்தியா அப்படின்னு சிவராமன் கேட்டேன். இல்லை ஒரு பேச்சுவார்த்தையில் சொல்லிட்டேன், சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, சாருவால் எந்த பிரச்சனையும் இந்த குடும்பத்தில் வந்ததும் இல்லை, வரப்போகிறதும் கிடையாது, அது எனக்கு மனப்பூர்வமாக நம்பிக்கை இருக்குன்னு ரகுராம் சொல்லிட்டு, அவளுக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்கேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வரப்போகிறாங்க, பொண்ணோட அப்பா அம்மா இல்லாமல் உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எதுவும் செய்யக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வந்து சொல்ல வேண்டிய கடமைக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ரொம்ப நல்ல விஷயம், நீ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் வாழப்போகிறவா அவள் தான் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் சீனு வந்து இந்த விஷயத்தை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷம் தாங்கலை மாமா. ஏன்னா என்னால் வந்து அவள் வாழ்க்கை வந்து நடு இதில் மாட்டிக்கிச்சே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு மன நிறைவாக இருக்குது, சாருக்கு நல்ல மாப்பிள்ளையாக பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, நீ அதெல்லாம் சொல்ல வேணாம் சீனு, அதெல்லாம் நான் நல்லபடியாக தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சாரு உன்னோட முடிவு என்னம்மா அப்படின்னு சொன்னோன்னே, பத்மா வந்து தலையை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப சாரு வந்து சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே வந்து இங்கே மகாலிங்கத்துக்கும் பத்மாவுக்கும் என்ன நம்ம பொண்ணே வந்து இப்படி சொன்னான்னா நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாலிங்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் வந்து பத்மா கிட்ட வந்து சாரு வந்து சொல்கிறாங்க, என்ன நீ இப்படி அண்ணன்கிட்ட வந்து முடியாதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி திடீர்னு சம்மதம் சொல்லிட்டியே அப்படின்னோடனே, அப்போ தான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு வந்து தாலி கட்டினா அது சீனு மட்டும் தான் கட்ட முடியும், இல்லைன்னா வந்து நான் ஒரு முடிவு எடுத்துருவேன் அப்படின்னோடனே, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா, அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்கிறபடி சொல்லுங்கள் அப்படின்னு பத்மா கிட்ட வந்து அதிரடியாக ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறா சாரு. மணி வந்து பசிக்குதுன்னு சாப்பிட்லான்ட்டு டைனிங் டேபிள் வந்து உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு பத்மா வந்து சாப்பாடு தோசை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மாயா வந்து சாப்பிட்றியாம்மா அப்படின்னு வந்து கேட்டோன்னே, ஐயோ தோசையா, வேண்டவே வேண்டாம் அப்படின்னோன்னே, நீ சொல்கிறது கரெக்ட் தான், மேற்கொண்டு சிக்கல் வந்து மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்க வேணாம் மாயா, இப்போ தான் எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, நீ காஃபி குடித்ததே போகிறோம், அப்புறமேட்டுக்கு அவள் போனோன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, பத்மா வந்துடுறாங்க. வந்துட்டு இப்படி வந்து மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா பசிக்குதுன்னு, உட்காரு உனக்கு முருகலாக நான் தோசை போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா உள்ளே போனோன்னே, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையம்மா, ஏதாவது வில்லங்க ஏதாவது இருக்குமோ அப்படின்னோடனே, எனக்கும் ஒன்றும் தெரியல மாமா அப்படின்னு சொன்னோன்னே, மணிக்கிட்ட வந்து சாரு வந்து அந்த பக்கமாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு வேளை கூட்டு களவாணித்தனம் சாரும் இவ்வளோ சேர்ந்து ஏதாவது பண்ணலாமோ அப்படிங்கிறப்ப தோசை எடுத்துகிட்டு வந்து மாயாவுக்கு போட்டுட்டு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மணி வந்து இந்த பக்கம் போனோன்னே சீனுவை பார்த்து, என்னடா நடக்குது, உங்கள் அம்மா தலைகீழ மாறி இருக்கா, மாயாவுக்கு வந்து தோசைலாம் சுட்டு கொடுக்குறா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், வீட்டில் என்ன புதுசாக நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப மணி வந்து, நீங்கள் வெளில போயிட்டீங்கல்ல, ஊருக்கு போயிட்டு இப்போ தானே வந்தீங்க, சாருக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னோடனே, இதுக்கு சாரு சம்மதம் சொன்னாலா, நிச்சயமாக உன் அம்மா விட்டுருக்க மாட்டாளே அப்படின்னு மணி வந்து கேட்டோன்னே, இல்லை நானும் அப்படி தான் முதல்ல நினச்சேன், ஆனால் வந்து சாரு சம்மதம் சொல்லிட்டா, அம்மாவும் ஒன்றும் தடங்கள்லாம் எதுவும் செய்யலை அப்படின்னு. ஓ கதை அப்படி போகுதா அப்படின்னோடனே, என்னப்பா சொல்கிற அப்படின்னா, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, உங்கள் அம்மா வந்து பெருசாக வேறு ஏதோ பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கா சாரு கூட சேர்ந்து, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, அவ்வளோ சீக்கிரம் வந்து சாருவை வந்து இந்த வீட்டு மருமகளை ஆக்காமல் விடமாட்டேன்னு உங்கள் அம்மாவும் சொல்ல மாட்டா, சாருவும் விடமாட்டா, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ போ அப்படின்னோடனே, சீனுவை அனுப்பி விட்டுட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க. பார்த்தா சரி இவளை வந்து இப்போ வந்து நம்ம பேசினா சரியாக வராது, கொஞ்சம் நேரம் கழித்து வந்து தனியாக இருக்கிறப்ப வந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, அவகிட்ட லைட்டாக போட்டு வாங்கினோன்னா நிச்சயமாக தகவல் எல்லாத்தையும் உளறிடுவா, அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி திட்டத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம்
கரெக்டாக வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லோரும் சாருவை பொண்ணு பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. வந்தோடனே ரகுராம் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வரவேற்கிறப்ப கரெக்டாக வந்து பேசுகிறாங்க. என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு சாருவை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நாங்கள் இங்கே வந்ததே வந்து எனக்கு பொண்ணை பிடிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் அப்படின்னோடனே மாப்பிள்ளை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க மாப்பிள்ளை, அவன் வந்து வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு என் தலையில் கட்ட பார்த்தா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து தப்பாக சொல்லிடுறாங்க சாருவை பார்த்து. உடனே வந்து ரகுராம் வந்து செம கோவத்தில் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஒரு பொண்ணுன்னு இருந்தால் 4-5 பேர் பார்க்க தான் செய்வாங்க, நிச்சயம் பண்ண தான் செய்வோம், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சாரு வந்து நம்ம போட்ட திட்டம் வெற்றி ஆயிடுச்சுன்னு பத்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. இதை மணி வந்து கரெக்டாக நோட் பண்ணுறாங்க. அதோட முடியுது.